அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ல சைக்ளைட் கர்வ் எப்படி ட்ரா பண்றது பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரா பண்ற ப்ரொசீஜருக்கு முன்னாடி சைக்ளைன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ சைக்ளைன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ஹரிசாண்டல் டேபிள். இந்த ஹரிசாண்டல் டேபிள் மேல இது ரோல் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த ரோல் ஆக போகும்போது ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரோல் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம மேல ரோல் ஆகிட்டே இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கர்வ் மாதிரி கிடைக்கும். அந்த கர்வுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோக்கஸ் அப்படின்னு. ஸோ இங்க கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காயின். அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்க ஃபர்ஸ்ட் இது சைக்ளைடா அல்லது இன்வல்யூட்டா அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்றது பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க காயின். ஸோ காயின்கிறது என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்கிள் ஷேப். ஓகேங்களா? சைக்ளைடை பொறுத்தளவு ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க காயின் கொடுத்துருக்காங்க, அதனுடைய டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம் ரோலிங் ஆன் ஹரிசாண்டல் டேபிள். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் வந்து இந்த ஹரிசாண்டல் டேபிள் மேல ரோல் ஆகுது. ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து ரோல் ஆகும்போது என்ன இந்த பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த சர்க்கிள் ரோல் ஆக இந்த பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகிற பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் என்னது அப்படின்னா சைக்ளைடு அப்படிம்பா. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கர்வ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நேம் ஆஃப் த கர்வ், சைக்ளைட், இன்வல்யூட், தே வில் நாட் மென்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம கிவன் டேட்டா வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ மெயினாக என்ன தேவை அப்படின்னா என்ன ஷேப்? சர்க்கிள் ரோலிங் ஆன் ஏ ஹரிசாண்டல் டேபிள் வித்தவுட் ஸ்லிப்பிங். ஸோ இந்த ரெண்டு டெர்மினாலஜி இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் கிவன் கர்வ் இஸ் த சைக்ளைட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தல ஒரே ஒரு டேட்டா தான் கொடுப்பாங்க. சைக்ளைடை பொறுத்தல ஒரே ஒரு டேட்டா, இந்த சர்க்கிளோட டயமீட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இதுல நம்ம எப்படி டிரா பண்றதுங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரொசீஜர் எப்படி ட்ரா பண்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் டயமீட்டர் எவ்வளோ சர்க்கிளோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 40 mm. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராய சர்க்கிள். ஓகேங்களா? ட்ராய சர்க்கிள் ஆஃப் கிவன் டயமீட்டர் எவ்வளோ 40 mm டயமீட்டர். அப்போ நீ காம்பஸ் ரேடியஸ் எவ்வளோ எடுக்கணும்னா 20 mm எடுத்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பாட்டம் டேஞ்சன்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு டிரா ஒன் லைன். இந்த லைனோட லென்த் எவ்வளவு வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைனோட the length of the line is the circumference of the circle. இந்த சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இந்த லென்த் ஆஃப் த லைன். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா என்னது? பை இன்டூ டி. இப்போ பை இன்டூ 40. ஸோ எவ்வளோ mm வருதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணால் லைனோட லென்த் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா த சர்க்கிள் ஃபார் கிவன் டயாமீட்டர் 40 mm. தென் யூ ஹேவ் டு ட்ரா த லைன். இதுக்கு நேம் என்ன கொடுத்துக்கலாம்? ஏபி அல்லது பிக்யூ, கிவன் எனி நேம், நம்ம ரெஃபரன்ஸ் தான். So first draw a circle for given diameter, then draw the line. Length எவ்வளவு draw பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பை இன்டு டி. இப்போ டயமீட்டர் 40 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா பை இன்டு 40. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அந்த டிஸ்டன்ஸை லென்த்துக்கு ட்ரா பண்ணி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன், இந்த சர்க்கிள் என்ன பண்ணணும்னா 12 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. நம்ம எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணணும் அப்படின்னா 12 ஈக்குவலா டிவைட் பண்ணணும். அப்போ எவ்வளவு டிகிரி வரும்? 30 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணிக்கோங்க. தென் இந்த ஹரிசாண்டல் லைன்ல இருந்து 30 டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கோ. ப்ரொடெக்டர் 30 டிகிரி, அடுத்து 60 டிகிரி, 90, 120, 150 இந்த மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ ஒரு டைரக்ஷன் மட்டும் நீங்க மார்க் பண்ணா போதும். ஸோ அடுத்து இங்கிருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லைன் வழியா பாஸ் பண்ணி ஒரு லைன். ஸோ இந்த லைன்ல இருந்து இது ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன். இந்த பாயிண்ட்டை இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க, இந்த பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நவ் வி ஹவ் டிவைடட் த சர்க்கிள் இன்டூ 12 ஈக்குவல் பார்ட்ஸ். நீங்க எத்தனை ஈக்குவல்னா டிவைட் பண்ணலாம். ஏன் நம்ம 12 ஈக்குவலா டிவைட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கர்வ் ஜாயின் பண்ணும்போது நியர்பையா கிடைக்கும். நீங்க 8 டிவைட் பண்ணலாம், 4 டிவைட் பண்ணலாம், 6 டிவைட் பண்ணலாம். பட் நம்ம ஏன் 12 டிவைட் பண்றோம் அப்படின்னா நீங்க 12 டிவைட் பண்ணீங்கன்னா அந்த கர்வ் ஜாயின் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து நியர்பையா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த சர்க்குலர் 12 ஈக்குவலா டிவைட் பண்றோம். இந்த சர்க்குலர் 12 ஈக்குவலா டிவைட் பண்ணீங்கன்னா இந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா 12 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிடைக்குதோ, சப்போஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் 150 அப்படின்னா 150 டிவைடட் பை 12 எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணா காம்பஸ்ல எடுத்துக்கிட்டோம், எடுத்துட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுடைய எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த லென்த் நம்ம எத்தனை ஈக்குவல் வந்துருங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Now we have divided the line into 12 equal parts ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வந்து என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக போகுது, இந்த சர்க்கிள் வந்து என்னன்னா கிளாக் வைஸ்ல ரோல் ஆகுது ஓகேங்களா. நம்ம நம்பரிங் எப்படி பண்ணணும்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்ணணும் ஓகேங்களா. நம்பரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த பார்ட் தான் பாயிண்ட் தான் அது A. ஸோ சிமிலர்லி இந்த லைனுக்கும் gives some name ஓகேங்களா. ஸோ இது வந்து 1 dash கொடுத்துக்கோங்க, 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash ஓகேங்களா. ஸோ 11 வரைக்கும் தான் வரும் ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் லைன் போட்டிங்களா ஹரிசாண்டல் லைன், இதை இந்த பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டார்டிங் ஹரிசாண்டல் லைன் போகுது லைன், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஏபியை கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நேம் கொடுத்தவங்க சி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா 1 dash இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1 dash லைன் எல்லா லைனும் 1 dash 2 dash இது எல்லாத்தையும் என்ன பண்ணா இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணணும். 1 dash இதுல இருந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு நேம் வந்து C1. நம்ம கனெக்ட் பண்ற லைன் என்ன சென்டர் லைன். இதே மாதிரி 2 3 4 இந்த மாதிரி எல்லா லைன்ஸும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நேம் என்ன C11 C10 C9 C8 C7 C6 C5 ஓகேங்களா. இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் draw the circle for given diameter, அடுத்து draw a line circumference, இந்த சர்க்கிளையும் 2 ஈக்குவலா டிவைட் பண்றோம், இந்த லைனையும் 2 ஈக்குவலா டிவைட் பண்றோம். அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் இந்த லைன் போதில் இது பேர் சி, இது இந்த எண்ட் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 1 2 3 இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் சென்டர் லைனோட ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இப்போ 80% ஆஃப் த ப்ராப்ளம் ஓவர். இன்னும் 2 ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா இந்த 1 இருக்கு பார்த்தீங்களா 1 11 இப்போ நம்ம சென்டர் லைன் எங்க போகுதுன்னா 3 9 இந்த லைன் வழியா போயிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த 11 1 இது ரெண்டும் ஒரே லைன்ல வரும் ஓகேங்களா. இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த 2 1 10 பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல வரும். 3ங்கிற பாயிண்ட் 9ங்கிற பாயிண்ட் ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் லைன் வரும் நம்ம போட்டாச்சு. அடுத்து இந்த 4 8 பார்த்தீங்களா இதை வந்து என்ன பண்ணணும்னா அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து 5 7 இது ரெண்டு ஹரிசாண்டலா வரும். அடுத்து லாஸ்ட் இங்க 6 ஓகேங்களா. என்ன பண்ணிக்கணும் புரியுதுங்களா. 1 11 2 10 3 9 8 4 7 5 இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த பி வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த காம்பஸ்ல எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் எவ்வளோ 40 mm இவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்க டயமீட்டர். ரேடியஸ் நம்ம எவ்வளோ எடுக்கணும் 20 mm காம்பஸ் ரேடியஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ டேக் காம்பஸ் ரேடியஸ் வந்து 20 mm. ஸோ C1 as சென்டர், சென்டர் வந்து C1 வச்சுக்கணும். இந்த 1 11 லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த 1 11 இந்த லைன் மேல இந்த 20 mm ஆர்க் எங்க கட் ஆகுதோ அங்க ஒரு லைன், இது பாயிண்ட் மார்க் பண்ணி ரிப்பீட். ஸோ காம்பஸ்ல இங்க என்ன ரேடியஸ் 20 mm ரேடியஸ், C1ங்கிறது சென்டர். இந்த 1 லைன் இந்த C1 சென்டரா வச்சோன்னா அந்த 1 லைன் எங்க போகுதோ அதுல ஒரு ஆர்க். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ரேடியஸ் சேஞ்ச் பண்ணவே கூடாது. C2 ரேடியஸ் வச்சுக்கணும். இந்த 2 10 லைன் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் இதுல எங்க கட் ஆகுதோ அங்க ஒரு ஆர்க் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து C3 இப்போ நம்ம எந்த லைன்ல மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 9 போகுது பார்த்தீங்களா, இந்த லைன் மேல ஒரு ஆர்க் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து இதே மாதிரி 4 எங்கணும் C4 சென்டரா வச்சுக்கணும். 4 லைன் எங்க போகுது 4 8 லைன் இந்த லைன் மேல ஒரு ஆர்க். அடுத்து C5 5 7 இந்த லைன் மேல ஒரு ஆர்க். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போ C5 போட்டாச்சு. அடுத்து C6னா எங்க வரும் இங்க வரும். C7னா இந்த 7 5 லைன். அடுத்து C8னா இங்க வரும். அடுத்து C9 இங்க ஓகேங்களா. அடுத்து C10
ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா லைனையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோ. ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் கட் ஆச்சோ இது பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோ. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏல இருந்து இது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆச்சோ, ஓகேங்களா, இது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆச்சோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் எ ஸ்மூத் கர்வ். ஓகேங்களா, இந்த கர்வுக்கு நேம் தான் அது சைக்ளாய்டு. ஓகேங்களா, ஸோ இந்த சைக்ளாய்டு கர்வ் ஃபைனலாக போட்ட கர்வ் மட்டும் தான் டார்க்காக இருக்கணும். ரிமைனிங் லைன்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின் லைன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த லைன்ஸ் நான் போட்டால் பாருங்க, திஸ் லைன்ஸ் இஸ் சைக்ளாய்டு, இது மட்டும் டார்க்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அடிஷன் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா draw a tangent and normal at any point on the curve. ஸோ இப்போ இதான் சைக்ளாய்டு, கரெக்டுங்களா. இந்த கர்வ் மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அந்த பாயிண்ட்டுக்கு என்னது நேம் இட் எஸ் பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணா காம்பஸ்ல 20 mm ரேடியஸ் வச்சுக்கோங்க. ஸோ பிஎஸ் சென்டர், இந்த சென்டர் லைன்ல ஒரு ஆர்க் அடி, இந்த சென்டர் லைன்ல எங்க மீட் ஆகுதோ அங்க ஒரு லைன். என்ன சொல்ல புரியுதுங்களா. ஸோ பிங்கிற சென்டரா வச்சுக்கணும், 20 mm இந்த 40 mm டயமீட்டர், 20 mm ரேடியஸ். ஸோ பிஎஸ் சென்டர் வச்சுட்டு ஒரு ஆர்க், அந்த ஆர்க் எங்க கட் ஆகணும் அப்படின்னா இந்த சென்டர் லைன்ல கட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த பாட்டம் லைன் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த லைனை இந்த பிங்கிற பாயிண்ட் வழியா ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் பேர் என்னது நார்மல். ஓகேங்களா, இந்த நார்மல் லைனுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் லைன் போட்டோம் அப்படின்னா இதான் டேஞ்சர். கிளியர். So with this the procedure is the how to draw the cycloid is explained. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.